சரி, அடுத்த பாட்டு சொல்கிறார். சரி, இப்படி சார்ந்தவரை காத்தல் அவருக்கு முன்ன எவன் அடைக்கலம் அடைகிறான்னு அவனை இந்திரியங்கள் சேட்டை பண்ணாதுன்னு சொல்லிட்டார். இந்த 2வது பாட்டில் என்ன சொன்னார்? சார்ந்துட்டிங்கன்னா காப்பது அவன் கடன் ஆகுது, கவலை விட்டுடுன்றார். இப்போ 3வது பாட்டில் அப்படி சார்ந்துட்டா நமக்கு என்னன்னு கேட்டால் வாசனாமலம் தாக்காது. அது என்னையா வாசனாமலம் தாக்காது அப்படின்னா, பெருங்காயம் வைத்த பாத்திரத்தில் அந்த பெருங்காயம் தீர்ந்தாலும் வாசனை போகாது. பெருங்காயம் போனாலும் வாசனை போகாது. ஆனால் அந்த வாசனை சமையலுக்கு பயன்படாது. பெருங்காய டப்பா வச்சுருக்குறோம், தீந்து போச்சு. இன்றைக்கி டப்பா திறந்து பார்த்து பெருங்காயம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? போய் வாங்கிட்டு வந்து தான் பயன்படுத்தணும். இல்லை அது வாசனை ஆஹா கப்புன்னு அருமையாக இருக்குது. என்ன பண்ணலாம்? சுடுதண்ணியை காய்ச்சி ஊற்றி ஒரு குலுக்கி விட்டு ரசத்தில் ஊற்றிட்டோம்னா பெருங்காய வாசனை வந்துடுமானா? வராது. அது மாதிரி ஞானிகளுக்கு வாசனாமலம் வந்து தாக்கினாலும் அவனுக்கு பிறவி வாராது. எடுத்துக்காட்டு பாருங்கள். இங்குழி வாங்கும் கலம்போல் ஞானிவால் முன் செய்வினை மாயை மூண்டிடினும் பின் செய்வினை மாயையுடன் நில்லாது மற்ற அவன்தான் மெய்ப்பொருளே ஆய அதனால் உணரும் அச்சு. எனவே ஞானிக்கு இங்குழி வாங்கும் களம்போல, ஞானிகள்லாம் யார்? பெருங்காய டப்பா மாதிரி இருக்க வரைக்கும் இருப்பான், வாசனை இருக்கும். ஆனால் கறிக்கு என்ன அடுத்த பிறவிக்கு பயன்பட மாட்டான்னு அர்த்தம். என்ன உதாரணத்தை மெய்கண்டார் எங்கே பிடிச்சாரு பாருங்க. 2 வயது குழந்தை சமையல் கட்ட சொல்லுது. அவர் சமைச்சாரா என்ன? இல்லைங்க, திருவருள் அவருடைய அறிவில் சொல்லுது. எப்போ அந்த பெருங்காய டப்பாவில் வாசனை இருக்கும், கறிக்கு பயன்படாது. அது மாதிரி சிவஞானி உடம்புள்ள வரைக்கும் இந்த உடம்புல இதே உடம்போட இருப்பான். அந்த மாயாகிய தேகம் அவனுக்கு அடுத்த வினையை கொடுக்காது. என்ன அழகு பாருங்க. பெருங்காயத்திலிருந்து வாங்கும் களம்போல அதன் வாசனை வாங்கி கொண்ட பாத்திரத்தில் அப்பெருங்காயம் நீங்காத தீர்ந்த பின்பும் அதனை வாசனை மெளிதாக கமழ்வது போல ஞானிவால். இங்கே ஞானி யார்? இறைவனி நிற்பவன். இறைவனி நிற்கும் தத்துவ ஞானி எடுத்து முன் செய்வினை பிராதத்த கன்மம் மாயேயங்கள் மூண்டிடினும் பயிற்சி வயத்தால் மெல்ல வாசனாமலமாக தாக்கினாலும் பின் செய்வினை அந்த வினை ஆகாமிய வினையாக மாயையுடன் நில்லாது, மாயேயமாக உடலுடன் அழிந்துவிடும். அவன்தான் அந்த தத்துவ ஞானியானவன் மெய்ப்பொருளே ஆய அதனால். எனவே அவன் மெய்ப்பொருளாக இறைவன் ஒன்றி நின்று இறைவனாகவே நிற்கிற காரணத்தினால மற்ற அச்சு ஆன்மாவாகிய தனக்கு அச்சு போல நின்று பிறழ விடாமல் காக்கும் இறைவனை உணர்ந்து நிற்பான். எனவே அவனுக்கு அடுத்த வினை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இனி 4வது உதாரணம் சொல்றார். அதாவது சிவஞானியாக நிற்கக்கூடியவன் பாச நீக்கம் பெற்றாலும் உடம்போடவே இருப்பான், அவனுக்கு வினை வாராது. ஒரு உதாரணம் என்ன சொன்னார்? சாந்தரை காத்தல் தலைவர் கடனால் வினை வாராது. 2வது உதாரணம் பெருங்காயத்தில் இருக்கிற பாத்திரம் வாசனை இருந்தாலும் கறிக்கு உதவாது. இப்போ 3வது உதாரணம் சொல்கிறாரு. அதாவது இந்த அங்கித்தம்பனைன்னு பேருங்க, மந்திர வகையால் ஒரு மந்திரத்தை குறிப்பிட்ட லட்சம் அல்லது கோடி முறை தொடர்ந்து ஜபிக்கணும். அப்படியே ஜபிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மந்திரத்தின் தன்மை உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்சிட்டா என்ன ஆகும்? நெருப்புக்குள்ளேயே போய் சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம், நெருப்பு சுடாது. நெருப்பு சுடாதா? ஆம், அங்கி தம்பனை வல்லாருக்கு அங்கி சுடாது. தாய்மான சாமி பாடியிருக்கிறாருங்க. ஒரு பாட்டில் சொல்வார், கரடி புலி சிங்கம் அந்த வாயெல்லாம் கட்டலாம், நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் இருக்கலாம். பத்மாசனம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் நெருப்பில். உங்கள் நெருப்பு என்ன பண்ணாது? எரிக்காது. தண்ணி மேலே நடந்து போக முடியுமா என்ன? நடக்கலாங்கிற. நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மேல் இருக்கலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம். சிங்கம் புலிலாம் உங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது, கம்முன்னு இருந்துக்கும். அந்த வாயெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆகிடும், ஒன்றுமே பண்ணாது. ஆனால் இதெல்லாம் பண்ணலாம் எப்போ? திருவருள் ஞானம் கைவரப்பட்டுச்சுன்னா. இதெல்லாம் சித்திலேயே நடக்குங்க. அட்டமா சித்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சித்து பெற்றாவே இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்ன கஷ்டம் தெரியுங்களா? சிந்தை அடக்கி சும்மா இருக்கும் திறமறிது. இதெல்லாம் செஞ்சிடலாம். சிங்கத்தை வாயை கட்டி போட்டலாம், நெருப்பில் உட்காந்துக்கலாம்,
இதெல்லாம் அந்த பாட்டில் தான் முடிக்கிறார். இதெல்லாம் செய்து விடலாம், ஆனால் மாயை அற்று சும்மா இருக்கும் சுகம் அரிது. சும்மா இருக்க முடியாது. எது? அறிவை எதையும் சிந்திக்காமல் சும்மா வைத்திருக்க திறம் அரிது. அது தாய்மான சுவாமி இங்கே சொல்கிறார். பாருங்கள், என்ன 2 செய்தி சொல்கிறாருங்க. அந்த 2 செய்தியும் பயிற்சியினால் நடைபெறுவது என்பதை உணர்த்துகிறார் ஆசிரியர். பாருங்கள், நன் அனல் வேவாத நற்றவர் தம்மினும் பண் அமர மாச்செலுத்தும் பாகரினும் எண்ணி அரண் அடி ஓர்பவர் ஐம்புலனின் சென்றும் அவர் திறன் நீங்கார் அதற்கு. 2 உதாரணம் சொல்கிறாரு. குதிரை ஏற்றம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் குதிரை மேலே உட்காந்து போகிறது அவ்வளோ சாதாரண காரியம் இல்லைங்க. கீழே விழுந்துருவோம், மறந்துடாதீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க குதிரை மேலே உட்காந்து ஜாலியாக போயிடலாம்னு. பயிற்சி இல்லைன்னா குதிரையில் போக முடியாது. நடந்து போகிற குதிரை நீங்கள் உட்காந்துக்கலாம், ஓடுற குதிரையில் நீங்கள் உட்காந்துருக்க முடியுமான்னா உட்காந்துருக்க முடியாது, கீழே விழுந்துருவோம். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அதுக்கு பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி எடுக்க என்ன ஆகுனா, குதிரை வேகமாக போகும்போது நீங்கள் இந்த ரேஸில் ஓடுகிற குதிரையை பாருங்கள், அது எவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு பாருங்கள். அந்த பார்க்கும்போது நீங்கள் ஒரு காட்சி உங்கள் கண்ணில் நிற்கும். ஏன்னு கேட்டால், குதிரை இருக்கும், 2 காலையும் அந்த காலுக்குரிய பகுதியில் சொருகி வச்சுருப்பான். உட்காருவதற்கான ஒரு இடம் இருக்கும், அதில் உட்கார்ந்துருக்க மாட்டான். அந்த உட்கார இடத்துக்கு அவனுக்கு இடையே ஒரு ஜான் அளவுக்கு இடைவெளி இருக்கும். அந்த குதிரையை அப்படி படுத்துட்டு இருப்பானுங்க. ஏன்? அதான் பயிற்சி. வேகமாக குதிரை போகும், குதிரை மேலே உட்கார்ந்துருப்பான். ஆனால் குதிரை மேலே உட்கார்ந்தமான இருக்கிற காட்சி தெரிந்தாலும் அவன் அந்த குதிரை மேலே போட்ட இருக்கையில் அமர்ந்திருக்க மாட்டான். ஒரு ஜான் இடைவெளியில் உட்கார்ந்துருப்பானுங்க. அப்படி செலுத்துவதனால தான் அவன் கீழே விழாமல் இருக்கிறான். அதுக்கு பேர் ஜாக்கின்னு பேர். குதிரையை செலுத்துன்னு பேர் ஜாக்கின்னு பேர். அப்போ குதிரையை செலுத்துகிறவன் அந்த குதிரையில் விழாமல் செலுத்துகிறான் இல்லையா? அதுபோல் நெருப்பில் உட்காந்து நெருப்பு சுடாமல் இருக்குது இல்லையா? எது போல் அந்த மந்திர ஜபத்தினால். 2 உதாரணம் எடுத்துக்கிட்டார் பாருங்கள். நன் அனல் நெருப்பின் நடுவில் நின்றாலும் வேவாத வெந்து விழாமல் இருக்கின்ற நற்றவர் தம்மினும் அக்கினி தம்பம் வல்ல நல்ல தவ ஞானியைப் போலவும் பண் அமர ஓடுதல் வல்லமை பொருந்தும்படி மாச்செழுத்தும் குதிரையை ஓட்டுகின்ற மா என்ற ஒரு சொல்லுதான் வச்சுருந்தார். உரை எழும்போது குதிரைன்னு எழுதிட்டார். ஏன்? யானையாக இருக்கலாம்ல. ஒரு கேள்வி எழுமா இல்லையா? மா என்றால் பொது சொல்லுங்க, விலங்கை குறிக்கக்கூடிய சொல். மான விலங்குன்னு அர்த்தம். அது ஏன் குதிரையை சொல்லுச்சு அப்படின்னு கேட்டால், செலுத்துதல். அப்போ யானையை செலுத்துறவன் யானை பாகன்னு பேர் இல்லை, குதிரையை செலுத்துவன் குதிரை சேவகன்னு பேர். குதிரை பாகன் இல்லை, குதிரை சேவகன். யானையை பராமரிக்கிறது யானை பாகன். எனவே அவன் அங்கே யானை மேலே உட்கார்ந்து தான் போவான். யானைக்கு அதுக்கு ஒரு அடி இடைவெளியில் உட்கார்ந்துருப்பானா என்ன? அப்படி இல்லை. எனவே மா செலுத்துதல் என்பது இங்கே மா என்பது குதிரையை குறித்தது. எங்கேயாவது இதுக்கு சான்று இருக்கா? இருக்குது. திருவாசகம் பாருங்கள். மாவார ஏரி மதுரை நகர் புகுந்தருளி தேவார்ந்த கோலம் திகழப் பெருந்துரையான். மதுரைக்கு வரும்போது சிவருமான் குதிரை மேலே உட்காந்து வந்தாராம். மாவார ஏரி, அங்கே மா என்பது குதிரையை குறிச்சு. அதே தான் இங்கே அந்த குதிரை தான் இந்த குதிரை இல்லைங்களா? பார்த்துக்கொள்ளுங்க. எனவே அதனால் குதிரையை ஓட்டுகின்ற செலுத்தும் விரைவில் விழாமல் காத்தும் பாகரினும் பாகரை போல எண்ணி இறைவன் திருவடியை இடைவிடாமல் துதித்து. இது யாருக்கு சாத்தியம்? எப்போதும் இறைவன் திருவடியை நினச்சிக்கிட்டே இருக்கிறவனுக்கு. அடி அரணடி ஓர்பவர், அரண் அடியை, அதாவது இறைவன் திருவடியை, அவருடைய திருவடியாகிய அச்சை உணர வல்லவர். ஐம்புலனில் சென்றும் குதிரையை செலுத்தினா உட்கார மாட்டான், செலுத்துறான் இல்லையா? அது மாதிரி அவன் உலக மக்கள் பார்வையில் அவரும் சாப்பிடுவார், அவரும் தூங்குவார், அவரும் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அவர் எதுலேயும் அழுந்தாமல் இருப்பார். அவர் மாதிரி நாம் நினச்சிட்டு இருப்போம், அவரும் இப்படி இருக்கிறாரே அப்படி இருக்கார். அவருக்கும் நமக்கும் அது பொருத்தம் அல்ல என்பது தான் உணர்த்துகிறார். எனவே ஐம்புலன் சென்றும், ஐம்புலன் நுகர்ச்சியை சென்றாராயினும் அதற்கு அவர் திறம் நீங்கார். அதனால் தம் திறம் கெடாமல் நிற்பர். அதாவது எந்த விதத்திலும் வழுவார். எனவே அந்த வகையில் குதிரையை செலுத்துவனைப் போல, நெருப்பு தம்பம் செய்பவனைப் போல சிவஞானிகள்
உலக பந்தத்தில் அழுந்த மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து சொல்றார், சதசத்தாமை கண்டான் சத்து அருளில் காணின் இதமித்தல் பாசத்தல் இன்றி கதமிக்கு எரி கதிரின் முன் இருள் போல் ஏலா அசத்தின் அருகு அணையார் சத்து அணைவார் ஆங்கு. சிவஞானிகள் அவனிடத்தில் இந்த பாசத்தின் சேட்டை இருக்காது. எதுபோல வெளிச்சத்தின் முன்னாடி இருள் நிற்காது போல சிவஞானியத்தில் பாசத்தின் சேட்டை இல்லை. இதான் செய்திங்க பாருங்கள். சதசத்தாம் மெய்கண்டான் தான் சதசத்து என்றும் சாந்ததின் ஆதலை உணர்ந்த மெய் உணர்வினன் சத்து அருளில் காணின் சத்தாகிய முதல் அருளால் எல்லாவற்றையும் காண்பானாயின் பாசத்தில் இதமித்தல் இன்றி பாசமாகிய அசத்தில் பற்றுக்கொள்ளுதல் இல்லாமல் திருவருளாக எல்லாத்தையும் காண்பவனுக்கு பாசத்தில் அழுந்துவது இல்லை. இதமித்தல் இன்றி சத்து அணைவார் சத்தாகிய முதல்வனை கூடி நிற்பர். கதம் மிக்கு சினம் மிகுந்து எரி கதிர் முன் எரிகின்ற நெருப்பின் முன்னர் இருள் போல ஆங்கு நிலைபெறாத இருள் போல சத்தின் முன்னிலையில் தமது சத்தி நிலை பெறமாட்டாது அசத்தின் அருகு அணைய அசத்தாகிய ஐம்புலன்களில் சேரமாட்டார்கள் என்று இந்த செய்தியை கொடுத்தது. ஆக 5 பாட்டிலையும் சிவஞானிகள் பாசத்தில் அழுந்த மாட்டார்கள் என்பதற்கு காரணம் சொல்லிட்டார். அப்போ யார் ஒருவன் யான் எனது என்னும் செருக்கு அற்றிருக்கிறானோ அவனது சீவாதத்தை அணையும் ஆகலான். அந்த ஏதுக்கு தான் இந்த 5 பாட்டு கொடுத்துருக்கிறார், மறந்துடாதீங்க. அப்போ பாச நீக்கம் ஒருவாறு 10ஆம் நூற்பால நிகழ்ந்து விட்டது. அப்படின்னா என்ன அடுத்து நிகழும்?